அதாவது கடந்த மாதம் 27ஆம் தேதி தாவேகா கட்சி நடத்திய பொதுக்கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கூட்ட நெரிசலில் சிக்கிதான் இந்த 41 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே சமயத்தில் தமிழக அரசை பொறுத்தவரையில் உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு நபர் குழுவை அமைத்து இந்த விசாரணைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவுகளை ரத்து செய்ய வேண்டும். சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவு பிறப்பித்த அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை ரத்து செய்ய வேண்டும். அதே போன்று சிபிஐ விசாரணையை நடத்தினால்தான் உண்மை என்ன நடந்தது என்பது பற்றிய தெளிவுகள் எல்லாம் வெளியே வரும் என கோரிதான் 5 பேர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுக்கள் தான் இன்றைய தினம் நீதிபதி JK மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் சற்று முன்பு விசாரணை என்பது துவங்கி இருக்கிறது. இந்த வழக்கினுடைய விசாரணை துவங்கிய உடனேயே தாவேகா தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞரை பொறுத்தவரையில் விஜய் நடத்திய அந்த பிரச்சார கூட்டத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகளை போலீசார் விதித்திருந்தார்கள். அந்த கட்டுப்பாடுகளுடன் தான் இந்த பொதுக்கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. ஆனால் இந்த விவகாரத்தில் வழக்கில் எதிர் மனுதாரராக இல்லாத ஒருவரை நீதிமன்றம் நேரடியாகவே விமர்சித்திருக்கிறது. இதை யாரை கூறுகிறார்கள் என்றால் விஜயை கூறுகிறார்கள். விஜய் இதுல எதிர் மனுதாரராகவே இல்லை. ஆனால் அவரை சென்னை உயர்நீதிமன்றம் பல கருத்துக்களை கூறி விமர்சித்திருக்கிறது என்று கருத்தை அந்த வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் நீதிபதிகளை பொறுத்தவரையில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய விசாரணை வரம்பிற்கு உட்பட்டதாக இருக்கிறது. இப்படி இருக்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எப்படி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது என்பது பற்றி விசாரணை நடத்த வேண்டியிருக்கிறது என்று கருத்துக்களை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் ஒரு மனுதாரர் தரப்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் அரியமா சுந்தரத்தை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய அனுமதி பெற்று விசாரணை வரம்பிற்குள் வராத வழக்கை விசாரணைக்கு எடுக்க முடியும். ஆனால் இந்த விவகாரத்தில் அவ்வாறு எந்த ஒரு அனுமதியும் பெற்றதாக எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறினார். மேலும் தாவேகா தரப்பில் ஆஜராயிருந்த மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர் நாராயணனை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் விஜய் இந்த சம்பவம் நடைபெற்ற உடனடியாக தப்பித்து சென்றதாக அரசு வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதத்தின் போது தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கூற்று முற்றிலுமாக தவறாக இருக்கிறது. ஏனென்றால் காவல்துறை பாதுகாப்புடன் விஜய் அந்த இடத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று கூறியதை தொடர்ந்தான் விஜய் அங்கிருந்து சென்றிருக்கிறார். ஆனால் தவறாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் என்று தனது வாதத்தை முன்வைத்திருக்கிறார். நீதிபதிகளை பொறுத்தவரையில் குறிப்பாக மதுரைக்கு உட்பட்ட அந்த இடத்தில் தான் இந்த சம்பவம் நடத்தப்பட்டிருப்பதால் ஏன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த வழக்கை விசாரிக்கவில்லை, சென்னை உயர்நீதிமன்றம் ஏன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது என்பது போன்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விஜய் தாவேகா கட்சியை பொறுத்தவரையில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவை முழுமையாக ரத்து செய்து உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் தான் அந்த மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் தற்போது நீதிபதிகள் மேலும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கில் விஜய் அல்லது தாவேகா எதிர் மனுதாரராக இருக்கிறார்களா என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு தாவேகா தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கில் விஜய் அல்லது அவரது கட்சியோ எதிர் மனுதாரராக இல்லை என்ற கருத்தை அவரது சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் பல்வேறு கருத்துக்களை விஜய்க்கு எதிராக கூறியிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் வரும்போது விஜயினுடைய வாகனத்தில் தட்டுப்பட்டு கீழே விழுந்த போது கூட அது தொடர்பாக எந்த வழக்கும் இல்லாத நிலையில் சில காணொலி காட்சிகளை வைத்து விஜய்க்கு எதிராக கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இவர் எப்படிப்பட்ட தலைவராக இருக்கிறார் என்ற விமர்சனங்களை எல்லாம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கை பொறுத்தவரையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாவேகாவோ அல்லது அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயோ எதிர் மனுதாரராக இல்லாத பட்சத்தில் எவ்வாறு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இவ்வாறு விஜயை விமர்சித்திருக்கிறார்கள், அவர்களது கருத்துக்களை விஜய்க்கு எதிராக தெரிவித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை தான்
விஜய் மற்றும் அந்த கட்சி தாவேகா சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இதை எவ்வாறு நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை. ஏனென்றால் அந்த கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடத்தப்பட்ட அந்த பொதுக்கூட்டம் என்பது தாவேகா சார்பில் நடத்தப்பட்ட ஒரு கூட்டம். அந்த கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் விஜய். அவர் நடந்த அந்த கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட நெரிசலில் தான் 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவ்வாறு விஜய் பற்றியெல்லாம் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்த கருத்துக்களை உச்ச நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டி இவ்வாறு எதிர் மனுதாரராக இல்லாத விஜயையோ அல்லது அந்த கட்சியையோ நீதிபதிகள் விமர்சித்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாக இருக்கிறது என்றுதான் நீதிபதிகளிடம் சுட்டிக்காட்டி வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வாதங்களை உச்சநீதிமன்ற நீதிபதி JK மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு ஏற்றுக்கொள்ளுமா என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு 3-4 தரப்பினுடைய வாதங்கள் என்பது நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து தமிழக அரசு வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். ஒருவேளை நீதிபதிகள் தமிழக அரசு வழக்கறிஞர்களிடம் ஏதாவது கருத்துக்களை கேட்டால் அவர்கள் கூறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். வழக்கினுடைய முக்கியத்துவம் கருதிதான் இன்றைய தினம் நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை விரிவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.